பீகார்ல அப்படிதான் பண்ணாங்க. இவங்களுடைய பாலிசி அப்படிதான், பிஜேபியோட பாலிசி. அப்போ அதனால என்னை வந்து இப்போ எனக்கு நான் 120 தொகுதியெல்லாம் நிக்க வைக்கிற முடிவுல வச்சிருக்கீங்க என்னைய. இந்த நிலைமையில் இப்போ இருக்கு அப்படி அப்படி அவருக்கு 60 கொடுத்து உங்களுக்கு 40 கொடுத்து பாமகவுக்கும் அன்புமணிக்கும் டிடிவிக்கும் நான் கொடுத்தேன்னா எனக்கு இருக்கிறது மிச்சம் இருக்காது. வின் பண்றதுக்கு அறுதி பெரும்பான்மை 118 வேணும். 118க்கு நான் 120 எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா இதே சிக்கல் தான் பாண்டிச்சேரியில நடக்குது. பிஜேபி அதே தான் பண்ணிருக்கு. 30 சீட்டுக்கு 16 சீட்டு தான், 16 சீட்டு இருந்தா தான் வெற்றி அறுதி பெரும்பான்மை இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். அவருக்கு ரங்கசாமி கொடுத்ததே அதுதான், 16 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 16க்கு 16 வெற்றி வின் பண்ணி நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப இதெல்லாம் ஒரு இக்கட்டுல இருக்கு. அவர் இப்போ ரங்கசாமி வந்து பிஜேபியில இருந்து வெளியே வந்து விஜயோட பேசுவதற்கான சூழ்நிலையும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜோஸ் மார்டினுக்கும் ஒரு சீட் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க மாநில அந்தஸ்து கேட்கறாங்க ரொம்ப காலமா, பாண்டிச்சேரியில தரல. ஜோஸ் மார்டினுக்கு நீங்க வந்து அங்கீகாரம் கொடுக்குறீங்க, கூட்டணியில சேர்த்துக்கிறீங்க, என்டிஏ கூட்டணியில. அப்போ அதிமுகவுக்கும் ஜோஸ் மார்டினுக்கும் நான் கொடுத்து நான் ஒரு 16 சீட்டு தான் கொடுப்பீங்க, அதுலயே நான் வாழ்ந்தாகணும், அதுல ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள எனக்கு தருவீங்க அப்படிங்கிறது ரங்கசாமிக்கான பிரச்சனை. ஆக விஜய்க்கான எதிர்பார்ப்புகளும் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அவர் எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சாச்சு இப்போ. அதனால நீங்க வந்து பயப்படுறதன் காரணத்தினால விஜய் வந்து அவருக்கு நேராவே ஆரம்பத்துல இருந்து அப்படிதான், பனையூர் டு சிஎம் தான், அப்படிதான் அவர் யோசிக்கிறாரு. அதுதான் கூட இருக்க ஆரோக்கியசாமிக்கும் மாதவர்ஜனாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட 2 பேருமே அதே தான் சொல்றாங்க.